தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள ராயப்பன்பட்டியில் உள்ள புனித அலோசியஸ் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தவர் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா. இந்த பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்கள் மத்தியில் பேசி உற்சாகத்தை ஏற்படுத்தினார். அப்போது பேசிய அவர், 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அலோசியஸ் பள்ளியில் படித்த நான் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறேன். இன்று அதே பள்ளி மாணவர்களாகிய உங்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் ஆசையை உங்கள் முன்னால் முன்மொழிகிறேன். இந்த பள்ளியில் உங்களைப் போல ஒரு மாணவனாக இருந்து வந்தேன். இப்பொழுது கடின உழைப்பால் நேர்மையின் சிகரமாய் மக்கள் சேவகராக உங்களுடன் இணைந்து பணியாற்றி வருகிறேன். நான் இந்த பள்ளியில் படித்த மாணவன் என்று பெருமையாக கூறிக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்தான். நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லுங்கள், ஜெகநாத் மிஸ்ரா எங்கள் பள்ளி மாணவன் என்று. இந்த பள்ளிதான் எனக்கு ஒழுக்கத்தை, நேர்மையை கற்றுக் கொடுத்தது, நேரம் தவறாமையை கற்றுக் கொடுத்தது என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தான் படித்த வகுப்பறைக்கு சென்று மாணவர்களுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து மாணவர்களிடம் அன்பையும் உற்சாகத்தையும் பகிர்ந்து கொண்டார். நேதாஜி செய்திகளுக்காக உங்கள் ஜெனி.